Hi hello welcome back to channel review. So நம்ம மார்ச் ரைடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டே 12 இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ட்ரிப் வந்து எண்டு நெருங்கிட்டு இருக்கோம். ஸோ நேற்று வந்து எங்கே டென்ட் போட்டு தங்கியிருந்தா பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க ஒரு வீட்டோட ஃப்ரெண்டு வராண்டாவில் ஃப்ரெண்டில் வந்து போட்டிருக்கோம். எங்கன்னா கழு வாட்டர் ஃபால்ஸ் அதுலேருந்து அந்த என்ட்ரிலேருந்து உள்ளே தான் ஊருக்குள்ளே கிராமத்திலே தான் அங்கே வந்து இதெல்லாம் போடுவாங்கள்ல ஜிப்லைன்லாம் போட்டிருப்பாங்களே. ஸோ ஒரு திங்ஸ் நாங்கள் ஃப்ரெண்டு தான் இருக்குது அவங்ககிட்டே தான் கேட்டது. இங்கே வந்து போட்டுருங்க என் வீடு தான் வந்தாங்க அப்படின்னு போட்டாச்சு. ஸோ போட்டு கிளம்ப பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக பைக் வந்து அந்த ஃபுல் மழை காலிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு 5 minutes மழை இல்லாமல் இருக்கும், அடுத்து ஒரு 20 minutes மழை பெய்யும், அப்படி ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்குது. இன்னைக்கு ஃபுல் மழையாக இருக்குது. இன்னைக்கு போன டெசிஷன் பார்த்தீங்கன்னா நானே காட் ரிவர்ஸ் வாட்டர் ஃபால் மஸ்ட் விசிட் பிளேஸ் போயே ஆகணும். பட் செம மழையாக இருக்குது, மிஸ்டாக இருக்குது, எப்படி பார்க்க போகிறோமோ போக போகிறோமான்றது தெரியல. சரி ஓகே ஆல்மோஸ்ட் எல்லாம் பேக் ஆகிடுச்சு. பைக் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போக முடியல, மழை. பைக் வந்து அந்த பக்கமாக அங்கே விட்டுருக்கேங்க, எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸ்டேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes மேலே வந்துட்டேங்க. மேலே வந்துட்டு வண்டி ஸ்டாப் பண்ணி ஹோட்டலில் வந்து நிப்பாட்டிருக்கேன். இதுக்காக மறுபடியும் கேமரா எடுத்தேன்னா நான் வந்து மழை வரும் தான் மாட்டாமல் வந்தேன், பட் மழை இல்லை. நீங்கள் என்னோடய நேற்று வீடியோவில் பார்த்து பாருங்கள், அந்த சீன் இன்னைக்கு வந்த ரூட் அதே ரூட்டு தான். மல்ஷெட் காட் செம்மையாக ரூட்டு. ஆக்சுவலாக சின்ன காட் செக்ஷன் தான், ஒரு half an hour கூட கிடையாது, 20 minutes தான் வரும். அது இங்கேருந்து கீழே போகிறதுனால வேலை போகிற அவ்வளோதான் வரும் தான். பட் செம்ம ஒரு காட் செக்ஷனுங்க. ரோடு கொஞ்சம் மோசமும் நல்ல ரோடு மாறி மாறி வரும். பட் ஆனால் என்ன சொல்கிறது மிஸ்ட்டு அந்த மேலேருந்து ஃபால்ஸ் மீன்ஸ் வந்துட்டு பாறையே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோடை கவர் பண்ணியிருக்கோம். அது மேலேருந்து நீ போகும்போதே உங்கள் மேலே தண்ணி தெளிச்சிட்டு போகும். நல்ல ஒரு காட் செக்ஷன், அது சின்ன காட் செக்ஷன். மகாராஷ்டிரா வந்தீங்கன்னா அந்த காட் செக்ஷன் மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். மல்ஷெட் காட் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ எகைன் வண்டி எப்போ வந்து காமிக்க தான் நான் வந்து மெயினாக கேமரா எடுத்தது காமிச்சு தரேங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ 2 தற்கொலைங்க பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் விட்ட வண்டியை வந்து தள்ளி கீழே போட்டாங்க. அதுதான் அந்த சம்பவம். அதுதான் என்னென்னா இங்கே வந்து கொஞ்சம் சகதியாக இருந்துச்சு, லைட்டாக ஸ்க்ராட்ச், அதெல்லாம் விட்டுதலுங்க. இதில் அது மாதிரி இங்கே ஸ்க்ராட்ச் போட்டிருக்காங்க, இங்கே கொஞ்சம் பெண்ட் ஆகிருச்சு. இது வந்து இப்படியா போகிறதுனால ஓவர் பெண்ட் ஆகலை. ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அட்ரூஸாக கொஞ்சம் வந்து அப் டவுன் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் மிரர் கொஞ்சம் இதாகிடுச்சு. அப்புறம் இங்கே பாரிஸ் பாக்ஸில் வந்து டென்ட் போட்டு பெயிண்டெல்லாம் அடைத்து இதெல்லாம் பண்ணிட்டாங்க. எதுக்கு அதை காமிக்கிறேன்னா சும்மா பார்க்கிங்கில் நான் விட்டுருந்த வண்டிங்க ஏறி உட்காந்து ஃபோட்டோ எடுக்கன்னு ட்ரை பண்ணி 2-3 பெருசுங்க பார்த்தீங்கன்னா அது சரக்கில் தான் பண்ணியிருக்காங்க. எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? ரிட்டன் வந்த அப்புறமா என் வண்டி எனக்கு தெரியாதா, நான் எப்படி வச்சுட்டு போகிறேன்றது. வேறு ஹெல்மெட் கூட பாருங்களேன் சகதியாக இருக்குது. ஹெல்மெட்லாம் தள்ளி போட்டு பெயிண்ட்லாம் போய், ஏன்னா ஹெல்மெட் நான் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். வந்து பார்க்கும்போது உல்ட்டாவாக இருந்துச்சு. அப்போவே டவுட் ஆகிடுச்சு. ஓடி சுற்றி பார்த்தேன், எந்தெந்த பாயிண்டில் சகதி போடும்போது ஃபுல்லாக சகதியாக இருந்துச்சு, காண்டாயிடுச்சு. அப்படி ஃபுல்லாக பார்த்துட்டு அங்கே பார்க்கிங்கில் பக்கத்தில் கடைச்சி கேட்டேன். அது இவங்க அதை ஒரு 4-5 பெருசுங்க தான் வந்துச்சு. உட்காந்து ஃபோட்டோ எடுத்து தள்ளி போட்டுச்சு, தூக்கி வச்சு போயிட்டாங்க அப்படின்ட்டு. ஃபோட்டோ எடுங்க, தப்பு கிடையாதுங்க, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா எந்த ஒரு பைக் பார்த்தாலும் வந்துட்டு நம்ம உட்காந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். பட் என்ன விஷயம்னா அது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும். பார்த்தா இவ்வளோ பெரிய வெயிட்டு, அதுவும் நான் ஃபுல் லக்கேஜில் வச்சுருக்கேன். பார்த்தா இவ்வளோ லக்கேஜ் இருக்குது, நம்மளால் தூக்க முடியும்னு பார்த்து இன்னொரு நாள் சப்போர்ட் வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். இல்லை வெயிட் தூக்க முடியாதுன்னா அந்த ஸ்டாண்டு மேலே உட்காந்து ஃபோட்டோ எடுக்கலாம். இதை ஏதோ பண்ணி எடுத்து மறைச்சி போட்டு அவங்க பாட்டு ஏதோ ஒன்றும் பண்ணாத மாதிரி எடுத்து வச்சு போயிட்டாங்க. அவங்க நினைப்பாங்க ஓகே நான் முட்டாள், எனக்கு தெரியாது, வண்டி விழுந்து தெரியாது, எடுத்து போயிருக்கோம் அப்படின்ட்டு பட் நம்ம வண்டி எப்படி இருக்கு நமக்கு தெரியாதா? பார்த்து வைக்கிற வண்டி சின்னதாக ஒரு பொட்டு வச்சா கூட தெரிஞ்சிடும் நமக்கு அந்த வண்டியில் எப்படி இருக்குன்ட்டு. அதெல்லாம் விட பெரிய விஷயம். நான் இப்போ ட்ராவலில் இருக்கேன், ஏதோ ஒரு வண்டி ஏதோ ஆயிடுச்சுன்னா அவங்க பாட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கஷ்டப்பட போகிற அடுத்த 5 நாள் 6 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய இஷ்யூ வந்துச்சுன்னா வந்துட்டு எக்ஸாம்பிள் இப்போ என்ன ஒரு இன்ஜின் கேசிங்கில் ஏதோ அந்த ஆயில் இருக்கலாம், கிளாஸ் இருக்கலாம், அதில் அடிப்பட்டு லீக் ஆனாலும் ஆயில் லீக் ஆனாலோ இல்லைனா எதானாலுமே இதுவும் சூப்பர் பைக் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்பேர் கடை இங்கேருந்து நான் உடனே வந்து வண்டியை பிடிச்சி எங்கே அனுப்பணும்னா மும்பை அனுப்பணும், வண்டி சர்வீஸ் சென்டருக்கு, இல்லை பெங்களூர் அனுப்பணும். ஸோ எவ்வளோ ரிஸ்க் அது. ஸோ அதனால் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து வண்டியை ஃபோட்டோ எடுக்கிறது. ஸோ வீடியோ பார்த்துட்டு யாராவது இது மாதிரி பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அது சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். நேற்று வந்து ஏன் வந்து எடுக்கலன்னா அந்த விளாக் எண்ட் பண்ணிட்டேங்க. விளாக் எண்ட் பண்ணிட்டு கேமராலாம் பேக்கில் போட்டேன். அதுக்கப்புறம் பார்க்கிங்கில் வந்து பார்த்தப்பறம் தான் சம்பவம் பார்த்து காண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அது வீடியோ எடுக்கலாம் மூடல. நான் பாட்டுக்கு எடுத்து கிளம்பிட்டாங்க இருந்து பைக் எடுத்து கிளம்பிட்டேன். அது மாதிரி ஹெல்மெட் நான் வந்து ப்ராப்பராக கமுத்தி வச்சுட்டு போவேன். தண்ணி உள்ளே போக வேணும், மழை டைம் உள்ளே போடான்னு வச்சுட்டு போவேன். அவங்க கீழே விழுந்ததில் பார்த்தா அப்படி தொங்க விட்டு போயிடுறேன். அது வந்து பார்த்தா ஃபுல்லாக தண்ணி ஊறி நிற்கிது ஹெல்மெட்டில். ஹெல்மெட் மட்டுமா உள்ள நம்ம இன்டர்காம் ஸ்பீக்கர் இருக்குது, எல்லாமே வீணாக போயிடும். ஹெல்மெட் அந்த ஈர ஹெல்மெட் திரும்ப நான் போட்டு ஓட்டணும். ரொம்ப கஷ்டம் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. அது கஷ்டத்தோட கடுப்பாயிடுச்சு பார்த்தா ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. சரி ஓகே நம்ம போயிட்டு சாப்பிட்டு கிளம்பலாம். டிஃபன் வரதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் செக் போஸ்ட் இருக்குது. அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. சார்ஜ் பண்ணிட்டு திரும்ப வந்து 3 கிலோமீட்டர் வந்துட்டு இங்கே வந்து பார்க்கிங் விட்டுருக்காங்க.
சரிதா? ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி, அதாவது முன்னாடி மீன்ஸ் கண்ணுக்கு தெரியாமல் இருந்த ஒரு கல் இருக்குல்ல, அது தாண்டி லெஃப்ட்டில் ரோடு போகுது. அதில் போனால் கொஞ்சம் கூட வண்டி உள்ளே விடலாம் அப்படின்னாங்க. பட் அங்கே வந்து உங்களுக்கு வண்டி பார்த்துக்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு நிறைய வண்டி நிற்கிது, கடையில் இருக்கிறதுனால இங்கே வந்து பார்த்துக்க ஆள் இருப்பாங்க, அங்கே ஆள் இருக்க மாட்டாங்கன்னாங்க. இங்கேருந்து போனால் 15 நிமிஷம், அங்கேருந்து போனால் 10 நிமிஷம் தான் அப்படின்ட்டாங்க. பட் என்னென்னா ஆன்லைனில் பார்த்ததுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அதில் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா அப் அண்ட் டவுன் போயிட்டு வரதுக்கு 3 மணி நேரம் அந்தளவுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் இவங்க சொன்னதை பார்த்து அந்தளவுக்கு இல்லை. தென் செக் போஸ்ட்லேயே சொன்னாங்க கைடு எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. நிறைய வழி டைவர்ஷனாக போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. இவங்களும் என்ன சொன்னாங்கன்னா மிஸ்ட்டு தெரியுதுங்களா, நல்லா மிஸ்ட்டு இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு ரூட் தெரியாது, டைவர்ஷன் ஆகும், கைடு எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா 10 நிமிஷம் போகிறதுக்கு கைடு அப்படின்ட்டு. சரி எவ்வளோ கேட்டோம், 300 ரூபா அப்படின்னாங்க. 300 ரூபா. அப்புறம் வந்துட்டு குறையாதான் கேட்டோம், 250 சொன்னாங்க. அப்புறம் 200 பேசி ஓகே 200 ஓகேன்ட்டாங்க. ஸோ கைடு எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா சப்போஸ் 200 ரூபா மிச்சப்படுத்துகிற பேரில் போயிட்டு நிறைய டைவர்ஷன் வழியாக போயிட்டு சுற்றிட்டு மாட்டிட்டு முடிக்கிறதுக்கு. பட் இருந்தாலும் இவ்வளோ 10 நிமிஷத்துக்கு 200 ரூபா கைடுன்றது கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் ஓகே, வேறு இந்த மிஸ்டேக் வேறு வழி கிடையாது, எடுத்தாச்சு. ஸோ இங்கே வந்து ஜாக்கெட் வெல்ட்டிங் கட்டில் போட்டேன், ஹெல்மெட்டும் போட்டு அப்படி பார்த்தீங்கன்னா நடக்க வேண்டியதான். இவர் தாங்க கைடு வரா. என்ன மிஸ்ட் ஆகுது பாருங்களேன். மணி எவ்வளோ தெரியுமா, மதியம் 12:30 மணி ஆகுதுங்க. என்ன மிஸ்ட் இருக்குது சுத்தமாக ஏதாச்சும் தெரியுதுங்களா? இங்கே நடக்கிற ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் தவிர தாண்டி எதுவும் தெரியாது. கிட்ட கிட்ட போக கொஞ்சம் விசிபிலிட்டி அவ்வளோதான். இன்னொன்று அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி 2 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ரெக்கலாமா இருக்குதாமா. இதே ஃபால்ஸை பார்க்க வர்றதுக்கு வேறு ஏதோ பாயிண்ட்லேருந்து நடந்து வந்தால் அவ்வளோ டைம் ஆகும் அப்படின்ட்டு. ட்ரெக்கிங் பிடிச்சவங்க வழி இருந்துமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நடந்து வரவங்க இருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் இங்கேருந்து பக்கத்தில் அவனை பார்க்கணும் முடிஞ்சு போதும். ஏன்னா ஆல்ரெடி 10-12 நாளாக நடந்து சோழி முடிஞ்சிருக்குமா. முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு லாஸ்ட் 2 டேஸ்லாம் மெதுவாக நடந்த மாதிரி நடந்துட்டு அப்படியே வீடு செஞ்சிடணும். இந்த மாதிரி மிஸ்ட்டில் வந்து இந்த ட்ரை மரம்லாம் பார்க்க சூப்பராக இருக்குங்க. நான் வரும்போது கூட மனுஷன் காட்டில் வந்து பார்த்துட்டு வந்தேன். சைடில் ட்ரையாக இருக்கும் மரம், அதில் இப்போ தான் ஒன்று தளிர் வந்துட்டுருக்கும், அந்த அளவில் இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் வந்து மிஸ்ட்டை வந்து லைட்டாக கம்மியான மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஏதோ கண்ணு தெரியுது, ஆனால் செம க்ரீனரிங்க உள்ளே வந்த அப்புறமா. 2 இருக்குங்க. நானக் காட் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அது ஆக்சுவலாக நானக் காட் வந்து ஏர்லி மார்னிங் ட்ரெக் போய் அந்த சன்ரைஸை பார்த்தா அப்படியே மோச்சம் கட்டிடும் அந்த மாதிரி ஒரு பிளேஸ். அந்த இதில் ஃப்ரெண்டில் பார்க்கிங்கில் அது போர்டு காமிச்சிட்டாரு. அதில் வந்துட்டு அந்த சன்ரைஸ் ஆகிற ஃபோட்டோ அப்படியும் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 பாறை நடுவில் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று ரிவர்ஸ் வாட்டர் ஃபால். 2மே காமிச்சிட்டாரு தான் கூப்பிட்டு போனார். ஏதோ 10 நிமிஷம் சொல்கிறதால சந்தோஷப்படுறதான்னு தெரில. ஏன்னா இன்னும் வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்லிடுங்க. நான் வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து ரூம் எடுக்கலான்னு பிளான் பண்ணி ஆன்லைனில் ஒரு நம்பரை பார்த்து கால் பண்ணி கேட்டேன். 300 ரூபான்னாங்க. 300 ரூபா தான் அப்படின்னேன். அது வந்து நிறைய பேர் எனக்கு காமன் அப்படின்னாங்க. இண்டிவிஜுவலாக அப்படின்னு கேட்டப்போ வந்துட்டு 1000 ரூபானாங்க. சரி ஏதோ ஒன்று 300 ரூபா போதும் அப்படின்ட்டு வந்து ரூமை பார்க்கலான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, வெறும் கட்டான தலை கிடக்குது. அதில் 10 வருஷம் முன்னாடி யூஸ் பண்ண ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்டாக சுருட்டி வச்சுருக்காங்க. மேலே ஃபேனு ஒன்று தொங்குது, போட்டால் சவுண்டு வருது, காற்று வரல, லைட்டே இல்லை, பல்பே இல்லைங்க. கேட்டால் பல்ப் இல்லை அப்படின்றாங்க. இதுக்குதான் ரூம் கட்டி போட்டுருங்க அப்படின்ட்டு அப்படியே ஓடிட்டேன். அதனால் இந்த ஊரில் வர வழியில் ஹோம் ஸ்டே தான் ஜாஸ்தி இருக்குது. ஹோம் ஸ்டேவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாலடைஞ்ச பங்களா மாதிரி தான் இருக்குங்க, ரொம்பலாம் இல்லை. அதுக்கே சார்ஜ் 2000-3000 ஆகுது. அதனால் இதை பார்த்துட்டு டுவர்ட்ஸ் சட்டாரா தான் மூவ் பண்ண போகிறேன். எங்கே சீப்பஸ்ட் ரூம் கிடைக்குதோ அங்கே தங்கிக்கலாம். இது பாருங்கண்ணா, நண்டு பார்த்தீங்களா? இங்கே நிறைய நண்டு பார்க்க முடியும். இந்த மாதிரி பார்த்த ஒன்று குட்டு குட்டுன்னு ஓடுது. நண்டை வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன்னா ராத்திரி வந்து பாருங்கள் நிறைய நண்டு வருனாரு. நானும் நான் தெரிஞ்சுட்டேன் நைட்டு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவீங்களாட்டேன். நைட்டு நிறைய வரும், பிடிச்சா சாப்பிட்லாம் அப்படின்னு. நிறைய நண்டு பார்க்க முடியுதுங்க. உண்மையாகவே கைடு எடுத்து ஒருத்துக்கு இந்த ஒரு 3 சுற்றிட்டாங்களா, வழி தெரியாமல் இங்கேயும் சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம கைட்டை தான் வழி கேட்டாங்க. கேட்டப்போ வந்துட்டு இப்படின்னாங்க. ஸோ டைவர்ஸ் நிறைய இருக்குது. 1 2 3 4 வழி டைவர்ஸ் நிறைய இருக்குது. இதை இருக்கணும் எதிர்பார்த்தேன். இருந்தால் தான் கைடு எடுத்ததுக்கு மனசு சாந்தி அடையும் அப்படின்ட்டு. டைவர்ஷன் இருக்குங்க நிறைய, தாரமார வழி இருக்குது. ஒரு ஊரே வியூ பாயிண்ட் போயிட்டு வருதுங்க. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தேன்னா நான் குடிச்சேன்னு போயிருந்துக்கலாம் வந்துச்சு. கைடை விட்டுட்டு குரூப் போயிட்டாங்க. கைடு விசில் அடிச்சுட்டு ஓடுறாரு. நான் கூட குரூப் தனியாக வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க பார்த்தா கைடு தனியாக சுற்றிட்டு இருக்காரு. அவன் கைடை விட்டு தனியாக போயிட்டு இருக்காங்க ரூட்டு மாதிரி.
ஆக்சுவலி நீங்களும் வந்தீங்கன்னா கேட் எடுத்துருக்கேன் பெட்ரு. ரொம்ப டைவர்ஷன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 டிவைட் பார்த்துருப்பேன் மாற்றி கேட் இருந்துமே ஒரு குரூப் தனியாக போயிட்டாங்க. கேட்டு தேவைதாங்க. ஆனால் வீக் டேஸ் வீக்கெண்டை பொறுத்து நீங்கள் வந்து கொஞ்சம் பேரை பேசி குறைச்சிக்கலாம் அமௌண்ட், அவ்வளோதான். பட்ட இடத்துல போடுற மாதிரி மறுபடியும் கை ரெடி போட்டுச்சு. இதோட 4வது வாட்டிங்க திரும்ப இந்த ட்ரிப்பில். வலிக்குச்சு, ரொம்ப படாரம் விடல, வலிக்கு விழுந்தேன், கை ஊனிட்டேன், இந்த பாயிண்ட்லேயே பட்டுச்சு மறுபடியும். செம வலி. அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வலிக்கு விழும்போதெல்லாம் அந்த கை ஊன போயிடுது அப்படியே. நீ மறுபடியும் போயிட்டு ஊருக்கு போய் எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்தா தெரியும். சின்ன கிராக்காக இருந்தது பெருசாகிடுச்சா சோலி முடிஞ்சான்றது. சரி, இங்கே தான் நம்ம हाँ ये क्लियर हो गया ना? क्लियर मिस्ट का हाँ मिस्ट இருக்கு. இங்கே தான் தண்ணி வந்து கீழே பாயும் போது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து வருவோம். ஓகே பையா நம்ம சேஃப்டி மேலே அவர் கேப்பாக இருக்காது, பார்த்து வலிக்க விழுந்துடாதுன்ட்டு. ஸோ தண்ணி கீழே பாயிற தண்ணி இங்கே தான் ரிவர்ஸில் வந்து மேலே வரும்னாரு. பாப்பா இவ்வளோ நாள்லாம் பார்த்தா மிஸ்டாக இருந்தால் கூட வெயிட் பண்ணி 1 or 2 வெயிட் பண்ணி கூட பார்த்தா மிஸ்ட்டு கிளியராக இந்த ஃபால்ஸை பார்த்துட்டு தான் போயிருக்கேன். இதுவும் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆனால் இந்த மிஸ்ட்டில் பார்த்தா ரொம்ப தெரியாதுல்ல. எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டேன் நான். ஏன்னா நம்ம ரீல்ஸு இதுலலாம் பார்க்குறோம், இந்த கம்பி இருக்காதுங்க, சும்மா வந்து ஓப்பனாக இருக்கும், அந்த இலையை தூக்கி போடுவாங்க, அப்படி ரிட்டன் வரும். அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோமா? அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார் இல்லை அது இதுதான் கம்பி அதுக்கப்புறம் அடித்தது அப்படின்னாங்க. இந்த ஃபால்ஸாக சொல்கிற ஃபால்ட்டு. எங்கெல்லாம் ஃபால்ஸ் பாயுது, கண்ணு கட்டு வரை ஃபால்ஸே காணல. எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீல் ஆகலை. இங்கே ரிவர்ஸ் ஆகுது, ஆனால் அது ஆகிற மாதிரி எனக்கு தெரிலங்க. எனக்கு ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன், ஒரு நல்ல ஒரு வியூவில் தெரியும்ட்டு. இங்கே வியூவே தெரில, பட் இன்க்ளூடிங் ஃபால்ஸே தெரில. 2 கம்பி, இங்கே ஒரு கம்பி போட்டுருக்காங்க, அதுக்கு முன்னாடி பழைய ஒரு கம்பி இருக்குது, அதையும் தாண்டி எங்கே ஃபால்ஸை பார்க்குறது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வாட்டர் ஃபால் நானேகாட்டில் இருக்கோம். எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த அளவுக்கு எனக்கு வியூ தெரில ஆக்சுவலாக. இருந்தாலும் குளை கிடைக்காட்டி குச்சி எடுத்தால் நம்ம போட்டு டெஸ்ட் பண்ண குச்சி எடுத்துருக்கேன், போட்டு வாங்கலாம். போயிடுச்சு குச்சி. ரிட்டன் பார்க்கிங் ஏரியா வந்தாச்சுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ சொல்லியிருக்கேன், நம்ம ஜாக்கெட்லாம் ஆக்கி விட்டுருக்கோம். ஸோ அங்கே டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்புறது தான். ஸோ வந்து இனி வந்து என்ன பிளான்னா யோசிச்சுட்ருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் வந்துட்டு இன்னைக்கு விட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் 4 நாள் நம்ம ட்ராவல் இருக்குது. மகாராஷ்டிரா ஆல்மோஸ்ட் முடிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. முடிச்ச மாதிரினா வந்துட்டு ஆல்மோஸ்ட்லாம் இல்லை, நான் போட்ட பிளான்லாம் வந்து டயர்ட் ஆயிடுச்சு. இன்னும் வந்து 2-3 ட்ரெக்கிங் பயங்கரமாக ட்ரெக்கிங்கில் பிளான் பண்ணதான் கேன்சல் பண்ணுறான்னு, போதும் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இங்கேயே பக்கத்தில் வேறு ஏதாச்சும் பிளேஸ் வந்து நார்மலாக பார்க்குற மாதிரி இருக்குதா, இல்லை அப்படி டுவர்ட்ஸ் மூவ் பண்ணலாமா அப்படின்லாம் பிளான் யோசிச்சுட்ருக்கேன். இந்த டீ குடிச்சு முடிக்கிறோட யோசிச்சு முடிச்சுட்டு வண்டி எடுக்கிறது கிளம்பணும். பார்த்தா கேமரா மவுண்ட் ஹெல்மெட்டில் உடஞ்சிருக்குது. அங்கே வைக்க கொடுத்த கடையில் ஏதாவது கீழே போட்டாங்க போல இருக்குது, உடஞ்சிருக்கு. ஸோ மவுண்ட் இனி வேறு பீஸ் போட்டுட்டு அப்புறமா மூவ் பண்ணணும் வண்டி. அங்கேருந்து பூனை தாங்க மேப் போட்டு வந்துட்டு இருந்தேன். இன்னும் வந்து ஒரு 2.5 மணி நேரம் காட்டுது. ஃபஸ்ட்டு 3.5 மணி நேரம் காட்டுச்சுது. ஒரு 1 மணி நேரம் ட்ரை பண்ணி வந்துட்டேன். சரி மோட்டோ லாக் பண்ணலாம், வானம் வெளுத்துருக்குது அப்படின்னு எடுத்தேன். பார்த்தா இங்கே பாருங்க, இந்த மவுண்ட் வந்து உடஞ்சிச்சு. ஸோ மவுண்ட்டை மாற்றிட்டு அப்படியே வந்து மோட்டோ லாக் கண்டி போடலாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மோட்டோ விளாக் என்ன நானே காமிச்சிட்ருக்கேன். மவுண்ட் இல்லைங்க, ஆக்சுவலாக அந்த ஒரு மவுண்ட் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, அந்த மவுண்ட் என்ன ஆச்சுன்னா அந்த 2 வந்து 3 மாதிரி வரும், அது டில்ட்டாகி வரணும். இது ஒரே டேரக்ஷனில் வர மவுண்ட் தான் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன். எனக்கே இப்போ தெரிஞ்சு. ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து வைக்கிற கிளாம்பு இல்லை, கீழே டேரெக்டாக இதில் மாட்டினா என்னென்னா கேமரா வந்து டவுன் வியூவில் இருக்கும், அப்போ அதுவும் தெரியாது. ஸோ அதனால் இந்த வியூ சும்மா அப்படி கொஞ்சம் எடுத்து பார்க்குறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இந்த மவுண்ட்லேயே பைக் மவுண்ட்லேயே ஃப்ரண்ட் வியூவில் வச்சிடுறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மோட்டோ விளாக், என்னன்னாலே பார்த்துட்டு பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக நான் முன்னாடிலாம் இந்த மவுண்ட் மாட்டினதுன்னா எப்போயாச்சும் நம்ம ஒரு செகண்டரி கேமரா வாங்குவோம், இந்த வியூ எடுப்போம் அந்த வியூ எடுப்போன்ட்டு. பட் கடைசி வரைக்கும் நான் செகண்டரி கேமரா வாங்கலை, இருக்கிற கேமராவை கழட்டி செகண்டரியாக யூஸ் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி பழக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா மவுண்ட் உடஞ்சி அந்த செகண்ட் ரிவ்யூ எடுத்துக்கோ அப்படின்னு காமிச்சிருக்கு. ஆக்சுவலாக நிறைய நினைச்சேங்க, ஆக்சுவலாக இந்த செகண்ட் ரிவ்யூ கொஞ்சம் எடுக்கிறதே இல்லைல்ல அப்படின்னு யோசித்தேன். பட் அது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா இதை கழட்டி அதில் மாட்டி எடுத்து அப்படின்ட்டு. ஏன்னா 2 கேமரா இருந்துச்சுன்னா ஒன்று அங்கே போட்டால் நமக்கு பெரிய மேட்டர் இல்லை.
ஸோ அங்கேருந்து கிளம்புற முன்னாடி பார்க்கிங்கில் சொன்ன டீ குடிச்சிட்டு இருக்கேன். டீ ஆர்டர் பண்ணியிருக்கேன். டீ குடிச்சு முடிக்கிறோம் அடுத்த பிளான் இது பண்ணிட்டேன். ஏன்னா மகாராஷ்டிராவில் நான் போட்ட ஷெடியூலில் 1-2 கேன்சல் பண்ணி அது இதுன்னு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய பிளானை வந்து ஆல்மோஸ்ட் இது பண்ணிட்டேன். மிடில் 2-3 பிளேஸ் கேன்சல் பண்ணதுனால ஒரு 3 டேஸ் முன்னாடியே வந்து பார்த்தா நான் போட்ட பிளேஸ்லாம் முடிஞ்சு எக்ஸ்ட்ரா சொன்ன லோக்கல் உள்ளவங்க சொல்கிற பிளேஸ் அதையும் சேர்த்து கொஞ்சம் பார்த்துட்டேன். ஸோ இனி வந்து பார்த்தா ரிட்டன் போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ 2 டேஸ் இருக்குது, பிளேஸ் கவர் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சட்டாராவில், அதாவது நான் ஃபஸ்ட்டு வரும்போது கொஞ்சம் பசங்க மீட் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் தான் பண்ணாங்க. அந்த சுடுபட்டுச்சில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் தான் பண்ணாங்க. ஸோ அந்த பசங்க வந்து கான்டாக்டில் இருக்காங்களா, ஸோ அவங்ககிட்ட வந்து கேட்டப்போ சட்டாரில் நிறைய பிளேசஸ் இருக்குனாங்க. ஸோ அது அந்த பிளேசஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் திடீர்னு பார்த்தப்போ வந்து மைண்ட் டைவர்ட் ஆகி நம்ம ஏன் கோவா பக்கம் போகக்கூடாது, அப்படியே கோவா போயிட்டு கொஞ்சம் வைப் பண்ணிட்டு அப்படியே ரிட்டன் போகலாமே 2 டேஸ் அப்படின்ட்டு அப்படியே மைண்ட் செட் ஆச்சு. 2 மைண்ட் செட்டில் குழம்பி சரி எதுவுமே பிளான் வரல. ஃபஸ்ட் ஆக்சுவலாக இங்கே சட்டாரா வந்து டேரெக்டாக ரீச் பண்ணிடலாம் தான் இருந்தேன். 5.5 hours தான் காமிச்சிது. ஸோ அந்த டைம் அங்கேருந்து கிளம்புனா 8 மணிக்கெல்லாம் வந்துட்டு சட்டாரா ரீச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சது. அடுத்து யோசிச்சு சரி ஓகே இப்போதைக்கு நம்ம பூனே மேப் போடுவோம். பூனே தாண்டி தான் சட்டாரா வருது. ஏன்னா அங்கேருந்து கிளம்பும்போது 3:30 மணி நேரம் பூனேக்கு, அப்புறம் ஒரு 2.25 மணி நேரம் பார்த்தீங்கன்னா சட்டாரா வச்சு. சரி ஓகே ஃபஸ்ட்டு பூனே மேப் போடலாம். எப்படியும் ஒரு 6:30 பார்த்தீங்கன்னா பூனே ரீச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து என்ன முடியும் அப்படின்னா சட்டாரா தாண்டி தான் கோவா சட்டாரா பிஸ்னால் சட்டாரா தான் எல்லாம் அங்கே தான். ஸோ அதனால் அப்படியே வந்து பிளானை போட்டு வச்சு போயிட்டுருக்கேன். பூனே போயிட்டு ஒரு ஸ்டேயை போட்டு பொறுமையாக யோசிக்கலாம். ஆனால் ரிவர்ஸ் வாட்டர் ஃபால் தாங்க ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். ரொம்ப எதிர்பார்த்ததில்ல எல்லாம் ஆக்சுவலாக எல்லா பிளேஸுமே நான் எதிர்பார்த்த மாதிரி வந்து அதை விட ஜாஸ்தியாகவே எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு அது கொடுத்து ஜாலியாக இருந்துச்சு. பட் இந்த பிளேஸ் நான் எதிர்பார்த்தது மாதிரி இல்லை ஆக்சுவலாக. பட் நேற்று போகிற கழு வாட்டர் ஃபால்ஸில் வந்து நான் காமிச்சிருப்பேன் 2 வியூவில் பார்த்தா இந்த பக்கம் கழு தெரியும், இந்த பக்கம் ரிவர்ஸ் வாட்டர் ஃபால் தெரிஞ்சுட்டு இருக்கோம் லாங் வியூவில். அந்த ஃபால்ஸே செம்மையாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்லே செம்மையாக தெரிஞ்சது. ஆனால் வந்து அதுக்குன்னு ட்ரெக் பண்ணி போகணும், வேறு ரூட் அது. பட் அந்த ரூட் நான் ட்ரை பண்ணல. கழுவே ட்ரெக் பண்ணி போயிட்டு வந்து டயர்டாச்சு அப்படின்ட்டு அந்த ரிவர்ஸ்லாம் போகலை. பட் அந்த ரிவர்ஸ் வாட்டர் ஃபால் லாங் வியூ பார்த்ததுனால கொஞ்சம் மனசு காந்தி இடம். இன்னைக்கு போனது அவ்வளோ நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் நேற்று போனது கொஞ்சம் வந்து ஓகே பார்த்தோம் அப்படின்றதுக்குள்ள அந்த மாதிரி. ஃபைனலாக ஹைவே பிடிச்சாச்சுங்க. அப்படியே போக வேண்டியதான். பூனேக்கு வந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் 1.25 மணி நேரம் காட்டுது. பட் ஏன்னோ இந்த ட்ரிப் மட்டும் பார்த்தீங்கன்னா அது எனக்கு வந்து ரொம்ப லாங்காக போன மாதிரி. பொதுவாக ட்ரிப் வந்துன்னா என்ன டக்குன்னு அதுக்குள்ளே 1 வாரம் போயிடுச்சு 2 வாரம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த ட்ரிப் வந்து ரொம்ப இழுத்துட்டு போன மாதிரி. ஃபஸ்ட்டு ஒரு 3-4 நாள் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஆனால் பார்த்தா ஒரு 3-4 நாள் தான் ஆயிருக்கும். பார்த்தா ரொம்ப லெங்க்தியாக போச்சு இந்த ட்ரிப் ஆக்சுவலாக. என்ன வெள்ளையாக இருக்குது. ஸோ பூனே வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடாப்பாவு 1 அப்புறமா மிசல் பாவ் சாப்பிட்டேன். லைட்டாக சும்மா ஸ்நாக்ஸ் பண்ணேன். அப்புறம் டீ குடிச்சிட்டு இன்னும் வந்து ஃபர்தராக ஒரு 1 hour கூட மூவ் பண்ணிவிட்டு எங்கேயாச்சும் வந்துட்டு ஸ்டே பார்க்கணும், இல்லை பெட்ரோல் பங்க் ஏதாச்சும் ஸ்டே பண்ணணும். ஸோ அது நான் லாஸ்ட் இதில் என் பண்ணும்போது தெரியல என்ன பண்ணுறேன் போட்டிருக்கேன். ஸோ vlog என் பண்ண போகிறேங்க. அதான் மவுண்ட்லாம் போர் அடிக்குது, அதான் மேட்ரு. தென் இன்றைக்கி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெட்ரோல் வந்து 1300 ஆச்சுது. தென் எங்கள் என்ட்ரி ஒரு 20 rupees வாங்கினாங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுட்டுக்கான எக்ஸ்பிரஸ் ஓவராலாக பார்த்தா சாப்பிட்டு சேர்த்து வந்துட்டு ஒரு 250 rupees ஆயிருக்கும், 280 rupees ஆயிருக்கும். அவ்வளோதாங்க எக்ஸ்பிரஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டே 13 பார்க்கலாம். பாய் யூ.